ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய போகிறது. காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் தோல்வியில் செஞ்சுரி அடிக்கப் போகிறார் என்று அசாமில் முழங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. மோடியின் ரிப்போர்ட் கார்டு எல்லா துறைகளிலும் மிக மோசமாக இருக்கிறது. மாற்றத்தை விரும்பும் அசாமில் இனி காங்கிரஸ் ஆட்சிதான் என்று பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மாநில காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகோய். ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் அசாமில் கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பார்ப்போமா? அசாமில் மொத்தம் 126 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அசாம் மாநிலத்தில் ஆட்சியமைக்க 64 தொகுதிகள் தேவை. கடந்த 10 ஆண்டுகளாக அங்கு ஆட்சியில் உள்ள பாஜக கடந்த 2 தேர்தல்களிலுமே 60 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருந்தது. இந்த முறை 64 என்ற மேஜிக் நம்பரை தாண்டி தனிப்பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜக காங்கிரசோ கூட்டணி கட்சிகளின் உதவியோடாவது மீண்டும் அசாமில் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்ற பிளான் போட்டு வைத்திருக்கிறது. காங்கிரசிலிருந்து தாவிய ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை 2021 முதல்வராக்கியது பாஜக வடகிழக்கு முழுவதும் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி வைத்திருக்கும் ஹிமந்தாவின் ஆளுமை பாஜகவுக்கு மிகப்பெரிய பலம். மகளிருக்காக உதவித்தொகை திட்டம் பெண்கள் மத்தியில் பாஜகவின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. ஊடுருவல்காரர்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக முன்னெடுத்திருக்கும் வெறுப்பு பிரச்சாரம் இந்துக்களின் வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்க உதவும் என நம்புகிறார் ஹிமந்தா. பாஜக அமைத்திருக்கும் கூட்டணியும் காங்கிரசிலிருந்து தாவிய முக்கிய புள்ளிகளும் கூடுதல் பலம். அதே நேரம் காங்கிரசிலிருந்து தாவியவர்களுக்கு சுட சுட போட்டியிட சீட் வழங்கியதால் சில மாவட்டங்களில் வெடித்திருக்கும் உட்கட்சி பூசல் சர்க்கிள் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி மீதான அதிருப்தியும் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. டபுள் சர்க்கார் அரசு என தாங்கள் செய்த நலத்திட்டங்களை பாஜக முன்னிறுத்த அரசு நிர்வாகத்தில் உள்ள ஊழலை பட்டியலிடுகிறது காங்கிரஸ் கட்சி. கட்சிக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் கௌரவ் கோகோயை முன்னிறுத்தி இருக்கிறது காங்கிரஸ். இதனால் இளைஞர்கள் மத்தியில் கவனம் பெற்று இருக்கிறது கட்சி. சிறுபான்மையினர்கள் பழங்குடி மக்களை கவரும் வகையில் காங்கிரஸ் அமைத்திருக்கும் கூட்டணியும் பலம். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை என ஆட்சி மீதான அதிருப்தியில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களின் வாக்குகளை கவர்ந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் பிரச்சாரம் செய்கிறது காங்கிரஸ். முக்கிய தலைவர்களே பாஜகவிடம் விழுந்தது காங்கிரசுக்கு மைனஸ். பாஜக போல மாநிலத்தில் மூளை முடுக்கெல்லாம் காங்கிரசுக்கு வலுவான கட்டமைப்பு இல்லாதது பலவீனம். இஸ்லாமியர்களிடம் செல்வாக்கு பெற்ற ஏஐயுடிஎஃப் கட்சி தனித்து போட்டியிடுவது காங்கிரசின் வாக்கு வங்கியை பதம் பார்க்கும். அசாம் மக்கள் தொகையில் 17% பேர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களான பழங்குடியினங்கள். 40 தொகுதிகளில் பரவி வாழும் இந்த மக்கள் காலகாலமாக காங்கிரசுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த 2 தேர்தல்களாக பாஜக பக்கம் திரும்பியிருந்த இந்த மக்கள் மிக குறைந்த சம்பளம், போதிய மருத்துவ வசதிகள் இல்லாதது என கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். இந்த வாக்குகளை மீண்டும் தங்கள் பக்கம் திருப்ப தீவிர பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறது காங்கிரஸ். இந்த சூழ்நிலையில்தான் தேயிலை தோட்டத்துக்கு நேரடியாக சென்று அந்த தொழிலாளர்களுடன் வீடியோ ஷூட் நடத்தியிருக்கிறார் மோடி. இதற்கிடையில் ஜார்க்கண்டில் ஆட்சி இருக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளை குறிவைத்து 21 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியும் தன் பங்குக்கு 14 வேட்பாளர்களை களமிறங்கியிருக்கிறது. குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும் சில தொகுதிகளில் இது காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னடைவாக அமையும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அசாமை சேர்ந்த மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட பாடகர் ஜூபின் கார்க் கடந்த செப்டம்பரில் சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங் ஈடுபட்ட பொழுது உயிரிழந்தார். இவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ரசிகர்கள் கொந்தளிக்கவே சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரித்து வருகிறது காவல்துறை. அந்த விசாரணை சரிவர நடைபெறவில்லை என குற்றச்சாட்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம் என்று வாக்களித்திருப்பது இளைஞர்கள் மத்தியில் கவனம் பெற்றிருக்கிறது. அனைத்து மகளிருக்கும் மாதம் ரூபாய் 2500, சிறு தொழில் தொடங்க பெண்களுக்கு ரூபாய் 50,000, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீடு என வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருக்கிறது காங்கிரஸ். பாஜகவும் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000, இளைஞர்கள் தொழில் தொடங்க 2 முதல் 5 லட்சம் ரூபாய் என கவர்ச்சிகர வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது. இதுபோக லவ் ஜிகாத் தடை சட்டம், பொது சிவில் சட்டம் என இஸ்லாமியர்கள் எதிர்க்கும் சட்டங்களை அமலுக்கு கொண்டு வருவதாகவும் பாஜக வாக்குறுதி அளித்திருக்கிறது.
ஆட்சி மீதான அதிருப்தியை முன்வைத்து பிரச்சாரம் செய்யும் காங்கிரசுக்குள்ளே 1000 அதிருப்திகள் இருப்பதும், தங்களை எதிர்க்கும் கட்சிகள் பலவும் தனித்தனியே நிற்பதும் பாஜகவை தேர்தல் களத்தில் ஒருபடி முன்னே நிற்க வைத்திருக்கிறது. மத்தியில் உள்ள ஆட்சியும் அதிகார பலமும் பணபலமும் பாஜகவுக்கு சாதகமாக இருப்பதால் இன்றைய நிலவரப்படி அசாமில் மீண்டும் என்டிஏ ஆட்சி அமையவே வாய்ப்புகள் அதிகம். கடைசி நேரத்தில் கட்சிகள் நகர்த்தும் காய்கள் தேர்தல் களத்தின் காட்சிகளை தலைகீழாக மாற்றும் வாய்ப்பிருக்கிறது.